குவான்டிட்டி சர்வராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் இந்த ப்ரோக்ராமை அதாவது இந்த யூகே ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ண உடனே போய் அதில் ஒரு மெம்பர்ஷிப் அப்ரூவலை உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரா? ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. மச்சான், நீ படிச்சது சிவில் இன்ஜினியரிங். சிஸ்டம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? வேற என்னடா குவான்டிட்டி சர்வேயிங்ல எஸ்டிமேஷனு, பிளானிங்கு, பில்லிங்கு, டெண்டரிங் எல்லாமே தானே பண்ணி ஆகணும். இதெல்லாம் சைட்டுக்கே போகாம சிஸ்டத்துல பண்றா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படுது. பட் சிவில் இன்ஜினியர்ஸை இதுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் யாரை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் குவான்டிட்டி சர்வேயர் அப்படின்னு சொல்கிற அந்த ரோலை தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா குவான்டிட்டி சர்வேயிங் அப்படின்னு சொல்கிற இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்டையும் ட்ரை பண்ணாமல் யூகேட சர்டிஃபிகேட் எடுத்தால் எப்படி இருக்கும்? அதுவும் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில், அதாவது இந்தியன் ருபீஸுக்கு மந்த்லி 2000 ருபீஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும்? இந்த 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் இதை 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணால் எப்படி இருக்கும்? இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியர் சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரிங் மெம்பர்ஷிப் எடுக்கிற அப்படின்னு சொன்னால் அவருக்கு 5 இயர்ஸ் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். இதுவே குவான்டிட்டி சர்வராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் இந்த ப்ரோக்ராமை அதாவது இந்த யூகே ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ண உடனே போய் அதில் ஒரு மெம்பர்ஷிப் அப்ரூவலை உங்களால் எடுக்க முடியும். ஸோ இப்படி இருக்கிறதுனால உங்களால் கல்ஃபில் இன்ஸ்டண்ட்டாக வேலை எடுக்க முடியும். கல்ஃப்னு இல்லைங்க, நீங்கள் அப்ரோடில் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி உங்களுக்கான வேக்கன்சி தனித்துவமாக கிடைக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா எஜுகேஷன் லெவலில் நீங்கள் கிரேட் 10க்கு அப்புறமா கூட இந்த யூகே பாத்தை கம்ப்ளீட் பண்ணி உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு க்யூரியஸான விஷயம் கூட இருக்குது. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா யூகேட டிகிரி ப்ரோக்ராம் 3 இயர்ஸ், அதில் 2 இயர்ஸ் எக்ஸப்ஷன் கிடைச்சிடும். ஸோ 1 இயர்லேயே உங்களால் ஒரு யூகே டிகிரியை எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சான்ஸை எவனாவது மிஸ் பண்ணுவானா? ஸோ எவனுமே மிஸ் பண்ண மாட்டான். ஸோ உங்களுடைய இன்ஜினியர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ டெக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள்.